கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களையும் அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களையும் நாம் படிக்கும்போது இதனுடைய ரகசியம் தெரியும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. யார் சுதந்திரம், யார் பங்கு, யார் சுதந்திரம் என்பதை 5ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். தேவன் நம்முடைய சுதந்திரம், தேவன் நம்முடைய பங்குமாக இருப்பார்கள். தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். நேர்த்தியான இடங்கள், தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆலயம், அவருடைய ஜெப வீடு, நேர்த்தியான ஒரு இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. ஒரு நேர்த்தியான இடம். ஆலயத்தில் வந்து உட்காந்து ஜெபிக்கிறது ஒரு நேர்த்தியான இடம். வீட்டில் அந்நிய பாஷை பேசி, கையை தட்டி அந்நிய பாஷை பேசி, வாயத்தது சத்தமாக பாடி ஜெபிக்க முடியாது. பக்கத்தில் இந்துக்கள் தெரியாதவங்க வந்து என்ன கத்துறீங்க, என்ன லப்ப லப்பன்னு பண்ணுறீங்கன்னுவாங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்து நல்லா கை தட்டி நல்லா பாடி நல்லா ஆராதனை பண்ணி நல்லா வசனம் கேட்பதற்கு நேர்த்தியான ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. நேர்த்தியான இடம். ஆலயத்துக்கு வருவது ஒரு நேர்த்தியான இடத்துக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வர்றார். அங்கே யார் நம்முடைய பங்கு? கர்த்தர் தான் நம்முடைய பங்கு, கர்த்தர் தான் நம்முடைய சுதந்திரம். சிறப்பான சுதந்திரம், சிறப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர், கர்த்தரை துதிப்பேன். தேவன் நமக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து அவர் தம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறாரு. அவர் நமக்கு பங்காக மாறுகிறாரு. அவர் நம்முடைய சுதந்திரமாக மாறுறாரு. நேர்த்தியான இடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 வாசிக்கும்போது அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. அவருக்கு ஒரு பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆலோசனை கர்த்தர். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். ஆலோசனை. நம்முடைய தேவன் ஆலோசனை கொடுக்கிறவர். நம்முடைய ஆலயத்தில் வரும்போது தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், நம்ம கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக இருப்பானால், கர்த்தர் நமக்கு பங்காக இருப்பானால், கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாப்பார். இல்லாவிட்டால் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக பங்குமா மாறினான்னா என் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் காப்பாற்றுகிறவர் மாற்றமல்ல, நேர்த்தியான இடத்துல பரலோகத்துக்கு போகும்போது கூட பரலோகத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கணும், இடம் கிடைக்கணும். நரகத்துக்கு போயிடக்கூடாது. நேர்த்தியான இடம். ஆராதனை நேர்த்தியாக ஆராதிக்கணும். தூங்கி ஆராதிக்கக்கூடாது. கொட்டாய் விட்டு ஆராதிக்கக்கூடாது. மகிமையாக, கம்பீரமாக, அழகாக தேவனை உயர்த்தி பாடி நல்லா ஆராதிக்கணும். ஆமென். அப்படி ஆராதனை செய்யும் போது நேர்த்தியான இடத்துல பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்தார்.
பரலோகத்தில் ஆராதிக்கிறது போல தூதர்கள் நடுவில் எப்படி ஆராதனை நடக்குதோ அது போல் நம்ம இங்கே ஆராதனை செய்வோமானா நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைக்கும். சிறப்பான சுதந்திரம் உண்டு. 7ஆம் வசனத்தில் ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்ததுனால ராக்காலத்தில் என்னுடைய உள்ளம், என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நான் அடிக்கடி ஆலயத்துக்கு போய் நேர்த்தியான இடத்துல கர்த்தரை துதிச்சு, நேர்த்தியாய் பாடி, நேர்த்தியாய் கீர்த்தனம் பண்ணி, நேர்த்தியாய் துதித்து, நேர்த்தியாய் அவரை உயர்த்தி, நேர்த்தியாய் அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவர் சுதந்திரமாய் மாறுகிறார், அவர் பங்காக மாறுகிறார். என் பிள்ளைகள் மேலே அவர் பாதுகாப்பை கொடுக்குறார், ஆலோசனை கொடுக்குறாரு. ஆலோசனை கொடுத்தது மாத்திரமில்லை, ராக்காலங்களில் என் உள்ளின் திரியங்களை அவர் உணர்த்துகிறார். எனக்கு வந்த குறைகளோ சின்ன சின்ன தப்பீதங்களோ ராத்திரியில் படுத்திருக்கும் போது ஆண்டவர் உள்ளத்தை டச் பண்ணி, இது தப்புப்பா, இப்படி நீ செய்திருக்கக்கூடாது, இப்படி நீ பேசிடக்கூடாது, இப்படி நீ பார்த்துருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி அடுத்தவன் ரத்தத்தை சிந்த போகக்கூடாது, அடுத்த மேலே பழியை போட்டிருக்கக்கூடாது, நீ செஞ்ச தப்பு நீ ஒத்துக்கோன்ட்டு இரவு நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் டீல் பண்ணணும். டீல் பண்ணுவார். உண்மையாக இருந்தால் என் கூட கர்த்தர் நைட்டில் டீல் பண்ணுறார். என் கூட கர்த்தர் இடைப்படுகிறார். தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். ராக்காலத்தில் நாம் பகல் நேரத்தில் செய்த சின்ன சின்ன பதறி பேசின சில காரியங்கள் இருக்கலாம், சில சமயத்தில் கோவப்பட்டிருக்கலாம், சில வேளை வருத்தம் அடுத்தவங்களை வருத்தப்படுத்திருக்கலாம். ராக்காலத்தில் கர்த்தர் நம்ம இருதயத்தோடு டீல் பண்ணுவார். ராக்காலத்தில் கர்த்தர் தானியலோடு டீல் பண்ணார். கர்த்தர் ஆபிரகாமோடு ராக்காலத்தில் டீல் பண்ணார். ஆண்டவர் ராக்காலத்தில் யாக்கோபோடு டீல் பண்ணார். கர்த்தர் ராக்காலத்தில் யோசேப்போடு டீல் பண்ணார். ராக்கால தரிசனத்தில் தானியலோட கர்த்தர் பேசினார். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு பகலில் நல்லா ஆராதனை பண்ணி, நல்ல ஜெபம் பண்ணி, வேதத்தை வாசித்து நேர்த்தியான நேரங்களில் பங்கு கிடைத்தது கர்த்தரை மயப்படுத்தினா அவங்களுக்கு வந்த குறைகளை இன்னொரு பாஸ்டரோ இன்னொரு விசுவாசியோ உணர்த்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர், உள்ளே இருக்கிற ஆவியானவர் ராக்காலத்தில் நம்முடைய உணர்வுகளை உள்ளத்தை தட்டி எழுப்பி, ஆத்மாவை தட்டி எழுப்பி, நோ சிஸ்டர் இது மிஸ்டேக், பிரதர் இது மிஸ்டேக் என்ற ஆவியானவர் நைட்டில் உணர்த்துவார். ஆமென். பாருங்க, உள்ளிந்திரியங்கள் அவர் என்ன செய்கிறார்? என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். 7ஆம் வசனம், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். என் உள்ளமே என்னோடு பேசும். எனக்குள்ளக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவார். ராங், இது மிஸ்டேக், இது தப்பு, இது ரைட்டு என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். அப்படி உணர்த்தினால் நமக்கு அநேகர் நம்மளை கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருக்கு வேலை கம்மியாயிடும். ஆமென். எல்லா விசுவாசிகளுடைய இரவில் கர்த்தர் உணர்த்தினா நான் உங்களை டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சர்ச்சுக்கு வாங்க கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கு கேப் ஆகிட்டதுனால, உறவு கட்டாய் தூரமாய் பிளவு ஏற்பட்டதுனால, அந்த உணர்வு இல்லாமல், சொரணை இல்லாமல், ஆத்மாவில் உணர்வு இல்லாமல், சொரணை இல்லாமல் மறுத்து போய் இருக்குது. ஆமென். அதனால் என்ன செய்கிறாங்க? கால் மறுத்து போச்சுன்னா, கை மறுத்து போச்சுன்னா, கை அசிங்கம் இல்லை, தோள்பட்டை மறுத்து போச்சுன்னா என்ன செய்வாங்க? ஹாஸ்பிட்டலில் என்ன செய்வாங்க? அங்கே போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க இல்லையா? டாக்டர் இந்த பகுதி மறுத்து போயிருக்குது, கால் முட்டு மறுத்து போயிருக்கு, ரத்த ஓட்டம் இல்லை, சரி வாங்க ஃபிசியோதெரப்பி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயின்மெண்ட் மாதிரி போட்டு, ஜெல்லு மாதிரி போட்டு, 2 டெர்மினல் கரண்ட் டெர்மினல் கொடுத்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே என்ன இல்லை? உணர்வு இல்லை, சொரணை இல்லை, சூடு இல்லை, மானம் இல்லை, வெக்கம் இல்லைன்னா தேவன் என்ன செய்வார்? இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு என்ன செய்வார்? கொஞ்சம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஆமென். இப்போ எனக்கு கை மறுத்து போச்சு, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற, சுருன்னு ஏறுது. நான் என்ன செய்கிறேன்? ஏய், உங்கள்கிட்ட வந்தது தப்பாக போச்சே, இந்த மாதிரி கையில் இப்படி சுரு ஏறுத, மறுத்துக்கிடணும். இதுக்கு மேலே ஷாக் வச்சு நான் ஓங்கி அரைஞ்சிடுவேன்ட்டு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை அரைஞ்சா என்ன ஆகும்?
டேபிள் விட்டு இறங்கி வீட்டுக்கு போ, உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆமென். கை சரியாகாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா, கொஞ்சம் சகிச்சா ரத்த ஓட்டம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே ரத்த ஓட்டம் மறுபடியும் சீராகிடும். ஆமீன். சில வேளை ஆவியான செய்வார்னா அவர் ஃபிசியோதெரப்பி மாதிரி சபையில் வேலை செய்வார். சோரணை இல்லாத இருதயத்துக்கு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அது ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஊழியக்காரை வச்சு செய்வார். பார்க்குறவனுக்கு என்ன கோவம் வரும், அவன் டாக்டர், அவன் வந்து டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சுருக்கான், டாக்டர் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான், அந்த எக்யூப்மெண்ட்டில் அவன் வச்சுருக்கான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அங்கே போகிறேன், அந்த உணர்வே கையில் இல்லை, அவன் ஷாக் வச்சுன்னு சூடுன்னு ஏறுது. ஓ, கை மறுத்து போச்சுன்னா ஷாக்கு வைக்கிது, பொலோர்னு அடிச்சேன்னா அவன். நம்மில் அநேகர் நமக்கு நன்மை செய்கிற ஊழியக்காரனை புரிஞ்சிக்காமல் பலார்னு அடிச்சிடறோம். ஆனால் உங்களுக்கு சொரணை வரணுன்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்லவரா கெட்டவரா? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் நல்லவரா கெட்டவரா? அப்பயே சாக்கு வைக்கிறான் கூட இல்லை. சாக்கி வச்சேன்னா அது போகும், அந்த மருத்து போனது கை சரியாகும், ரத்த ஓட்டம் வரும் இல்லையா? பைபாஸ்ன்றோம், இது ஓப்பன் பண்ணு சார், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஹார்ட் ஏன் ஓப்பன் பண்ணுற, இருக்கிற மாதிரியும் சரி கத்திக்கிதி வச்சுற, எப்படி சரியாகும்? ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓப்பன் பண்ண தான் அடைப்பு, ரத்த கூட அடைப்பு எடுத்து கொஞ்சம் ஒரு 50 வருஷம் வாழலாம். ஆமீன். ஸோ சில பேர் ஆண்டவர் ஹார்ட் சர்ஜன் மாதிரி வேலை செய்வார், சில பேர் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி வேலை செய்வார், சில பேர் கத்த பொறுமையாக சாஃப்டாக ஆலோசனை கொடுப்பார், சில பேர் ஸ்ட்ராங் ஆலோசனை கொடுப்பார், சில பேர் நல்லா ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி கத்தி எடுத்து க்ளீன் பண்ணி இருப்பார். உடனே தயவுசெய்து ஆவியான மேலேயோ அந்த அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் மேலேயோ அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் மேலே கோவப்பட்டு பலாரில் மூஞ்சில் எட்டி வச்சிடக்கூடாது, அவர் மேலே கோபம் வரக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும் தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சவங்களே இல்லையோ சொல்லுங்கள், புரியாதவங்களே இல்லையோ சொல்லுங்கள். ஓகே, அதனால எனக்கு எல்லா வேலையும் நான் செய்யணும். சபைக்குள்ளே தலையில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, வாயில் பிரச்சனை, இருதயம் எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்தால் தான் ஆவி ஆத்மா சர்வ முற்றிலும் என்ன செய்யும்? ஆலோசனை தந்த கர்த்தர். சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? அசைக்கப்படாதபடி பாதுகாக்கிற கர்த்தர். 8ஆம் வசனத்தில் அசைக்கப்படாதபடி பாதுகாக்கிற கர்த்தர். 9ஆம் வசனத்தில் இருதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சம் படுக்கும்போது, கடைசியில் மாம்சம் படுக்க போகுது. எப்போ படுக்கும்? நம்ம ஜீவன் பிரியும் போது பாடி படுக்கும். படுக்கும்போது என்ன செய்வாங்க? அந்த கல்லறையில் வந்து RIPன்னு எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். எழுதுனால கல்லறையில் RIP, ரெஸ்ட் இன் பீஸ். அம்மாத்தோட இழைப்பான்னு எழுதுனால இந்த எழுதின ஆளே இந்த ஆளுக்கு உயிரோடு இருக்கிறனாலாம் தொந்தரவாக தான் இருந்திருப்பான். எழுதுறான் பார்த்தீங்களா? RIPன்னு எழுதுறான் பார்த்தீங்களா? எழுதுறானா? எழுதின ஆளே இவனுக்கு முள்ளா இருந்திருப்பான், இவனுக்கு வேதனை இருந்திருப்பான், இவனுக்கு தொல்லை கொடுத்துருப்பான், எப்படா சாவான்னு பார்த்துருப்பான். செத்தோடனே RIPன்னு எழுதிட்டு போயிடுவான். ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்க. நம்ம கல்லறையில் யார் ஏமா RIP எழுத போகிறான்னு தெரியல. ஆனால் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, என் மாம்சம் எங்கே படுத்திருக்குன்னா நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். யாருக்கு? யாருடைய மாம்சம்? கர்த்தரை முன்னாடி வச்சிருக்க மனுஷன் கடைசி வரைக்கும் யார் என்ன நமக்கு துரோகம் பண்ணாலும், யார் நமக்கு விரோதியாக இருந்தாலும் முன்னாடி கர்த்தரை மட்டுமே வச்சிருப்பேன்னு சொல்கிறவனுடைய மாம்சம் விடும்போது அவன் RIP எழுதுறானோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு RIPன்னு எழுதுவார். என் மாம்சம் நம்பிக்கையோடு. 9ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு
பார்த்தீங்களா, மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கோம். ஏன்? யாருடைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கோம்? மரிக்கும் போது ஒரு மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கோம். என்ன நம்பிக்கை அதுக்கு? இந்த மாம்சத்துக்கு ஒரு நாள் அவர் வருவார், அவர் எழுப்புவார், என்னையும் எழுப்புவார். உனக்கு இவ்வளோ சத்துருக்கள் சூனியம் பண்ணா, மந்திரம் பண்ணா, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, தலைக்கு மேலே பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் என் மாம்சம் நம்பிக்கையை படுத்துக்கணும்னு சொல்றிய. எப்படி படுத்துக்கணும்னா, 1000 விரோதிகள் இருந்தாலும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருந்தேன். எந்த மனுஷன் சாகிற வரைக்கும் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறானோ, நம்முடைய கல்லறையில் ஆரைப்பின் உலக எழுத இல்லையோ, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். கர்த்தர் வரும்போது என்னை எழுப்புவார். ஆகினாலும் செபிக்கிறதுக்கோ கர்த்தரை தேடுவதற்கோ எதுக்காக தேடுறோன்னா, கடைசியில் ஏதாவது ஒரு காரியம் போது ஒரு நாள் மறிக்க தான் செய்யணும். மறிக்கும் போது உங்கள் மாம்சம் எப்படி தங்கணும்? நம்பிக்கையில் போய் தங்கணும். ஏமா ஆரைப்பி எழுதுறாங்கன்னு எழுதலையோ, ஆண்டவர் நமக்கு ஆரைப்பியாக மாறணும். ஆமென். ஐயோ, பாவமாக இருக்குது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கானா, அவனுடைய ஆத்துமாவை என்ன செய்ய மாட்டானா? பாதாளத்தில் விட மாட்டானா? அப்ப ஏன் கர்த்தரை முன்னாடி வைக்கிறோன்னா, கர்த்தர் என்னை பாதாளத்தில் விட மாட்டார், நிச்சயமாக விட மாட்டார். இப்படி பரிசுத்தமானை அழிவை உலகம் பேசும். சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனால செத்துட்டாங்க. அது உலகத்தார். யோபு பற்றி என்னென்ன பேசுனாங்களோ தெரியாது, உலகம் பேசும். அந்த மாம்சம் நம்பிக்கையோடு படுத்திருக்கோம். செஞ்சவன் ஒருத்தனும் பரலம் போக போகிறது இல்லை, செய்யப்பட்டவன் பரலத்து போயிடுவான். இருக்கிறீங்களா? சூனியத்துக்கு மந்திரத்துக்கு செய்மினக்காரனுக்கு குறிக்கி சொல்கிற கட்டம் போயிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? அவன் மாம்சம் நம்பிக்கையோடு படுக்காது, படுக்கவே படுக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, கோல்டில் எழுதுங்க, படுக்கவே படுக்காது. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை முன்னாடி வச்சிருந்து அவன் கடைசியில் படுப்பான சாவானே, ஆனால் அவன் மாம்சம் நம்பிக்கையோடு படுத்திருக்கோம். அவர் வந்தா எழுப்புவார். அவர் இயேசுவை எழுப்பினார், என்னை எழுப்புவார். ஆனால் 10 மந்திரவாதிகள் சூனிய காலத்தை குறி சொல்லணும் போயிட்டே இருக்கிறாங்க. விட்டு ஆமாம், கர்த்தர் உணர்த்துறார். போய் 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 சில கிறிஸ்தவங்க போகிறாங்க, சில சபைகளுக்கு ஊழியக்காரங்க போகிறாங்க, சில ஊழியக்காரங்க சூனி வைக்கிறாங்க, சில விசுவாசிகள் சூனியத்துக்கு போகிறாங்க. அவங்க சாகும்போது நல்ல அடக்காரனை பண்ணுவாங்க, ஆனால் மாம்சம் நம்பிக்கையோடு படுத்து இருக்காது. என் மாம்சம் நம்பிக்கையோடு படுத்திருக்கணும்னா கர்த்தரை மட்டும்தான் முன்னாடி வைக்கணும். அல்லேலூயா. 11ஆம் வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உடைய வலது பாசத்தில் உண்டு. அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் உங்களுக்கு பேசுகிறேன். 20 மினிட்ஸில் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் நிறைய பேர் கர்த்தரை முன்னாடி வச்சுருக்காங்க. 2 பேரை மட்டும் முன்னாடி சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த வாரங்களில் கண்டினியூஸாக பேசுகிறேன். கர்த்தரை முன்பாக வைத்தவர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனுஷன் கர்த்தரை முன்னாடி வச்சான், கர்த்தரை முன்பாக வைத்தான். அவன் பேர் ஏனோக். 5ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அவன் முன்பாக வைத்தான். ஏனோக்குடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் 2 வசனத்தில் தெளிவாக எழுதுகிறாரு. 21ஆம் வசனம் 5:20, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரர்களையும் பெற்றான், குமாரத்திகளையும் பெற்றான். பிள்ளைகளை பெற்றதுனால கர்த்தரோடு நடக்கலைன்னு சொல்ல முடியாது. பிள்ளையை பார்த்தா கர்த்தரோடு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஆனால் பிள்ளைகளை பெற்றான், குமாரர்களை பெற்றான், குமார்த்திகளை பெற்றான். ஃபேமிலி பிளானிங்லாம் கிடையாது. அதில் இந்த காலம்
இந்துக்கள் கொண்டது. தேவன் கொண்டதுகளை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான் சொன்னார். இந்துக்களை பார்த்து காப்பி அடிச்சு தான் ஃபேமிலி பிளானிங் வந்துச்சு. அது கிறிஸ்தவனும் செய்கிறான், லூஸ் பிடிச்ச பசங்க. ஏனோக்கு 300 வருஷம் 65 வயசானது போது கர்த்தர் அவனை சந்தித்தார். ஆமேன். 65 அவங்க வயசு. கர்த்தர் அவனை சந்தித்தார். கர்த்தரை பற்றி தரிசனம் பார்த்தான். கர்த்தரை பற்றி வெளிச்சம் கிடைச்சது. இவர் தான் கர்த்தர், இவர் தான் ஆதாம உண்டாக்குனவர், இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் தான் நம்பிக்கையுள்ள தேவன். இவர்கிட்ட நம்பிக்கை இருக்கிறது விசுவாசத்தோட 65 வயசில் அவன் ரட்சிக்கப்பட்டான். எல்லாம் ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் 300 வருஷம் வாழ்ந்தான். அந்த காலத்தில் 980 வருஷம் வாழ்ந்தான். 300 வருஷம் வாழ்ந்தார்கள். அந்த 300 வருஷமும் பிள்ளைகளை பெற்றான். பிள்ளைகளை பெற்றெடுப்பது தேவ சித்தம். பிள்ளைங்களை பெற்றா 10-16 தேவையா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் சந்தோஷம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பெருகிட்டாங்கன்னா, பூமியில் கிறிஸ்தவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னா இந்தியா கிறிஸ்தவ தேசம் என்று அறிவிக்கப்படும். பார்வோனுக்குள்ள இசைவ ஜனங்கள் வளரக்கூடாதுன்ட்டு ஆண் பிள்ளைகளை கொன்னானா இல்லையா? கொன்னான். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண் பிள்ளையை கொன்னான். மருத்துவ சிக்கனங்கள் தயவு கிடைச்சதுனால மோசையை தப்பிச்சான். ஆர்வம் தப்பிச்சான். கொஞ்சம் பிள்ளைகள் தப்பிச்சாங்க. ஆண்டவர் பழுகி பெருகி பூமி நிரப்பதான் சொன்னார். கர்த்தருடைய சந்ததி பெருகணும், பக்தி உள்ளவர்கள் வளரணும். அன்னைக்கு பக்தி உள்ளவர்கள் குறைஞ்சிட்டாங்க. துன்மார்க்கர் ரவுடிங்க தான் ஜாஸ்திக்கிட்டாங்க. ரவுடி கூட்டம் கூடுது, பக்தி உள்ள கூட்டம் குறைஞ்சிட்டே போகுது. ரவுடி கூட்டம் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. பக்தி உள்ள கூட்டம் ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் பெருகிட்டா பக்தி உள்ளவர்கள் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஏனோக்கு 65 வயசுக்கு பிறகு மெத்துசலாவை பெற்றான். அவன்தான் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி மெத்துசலா, அந்த நோவா காலத்தின் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் அந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி மரித்தான். 969 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், மரித்தான். அவன் மரிச்ச அடுத்த நாள் தான் பூமியில் வெள்ளம் வந்துச்சு. மெத்துசலா தான் கடைசி. வெள்ளத்துக்கு முன்பாக ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 22 வாசிங்க. முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமார்த்தையும் பெற்றான். எத்தனை வருஷம்? நம்ம எத்தனை வருஷம் டோட்டலாக வாழ்கிறோம்? டோட்டல் எவ்வளோப்பா? 150 இல்லை? ரெபேக்கா 250, திடீர் 350, ஜான் 450, நான் 550, உமா சரி 950. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 300 இயர்ஸை 365 இயர்ஸ் ஒரு வருஷத்தில் 365 நாள் 365 இயர்ஸ் வாழ்ந்திருக்கான். 65 இயர்ஸில் ஆண்டவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். 300 இயர்ஸில் ஸ்டெடியாக, கன்சிஸ்டண்ட்டாக, சீராக தேவனோடு செம்மையாக, சூப்பராக, ஒழுங்காக, கேர்ஃபுல்லாக, பயத்தோடு பக்தியோடு 300 வருஷம் குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டு குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு கர்த்தரோடு சஞ்சரித்தான், நடந்தான். கொஞ்சம் அதோடு ஒப்பிட்டுங்க. நம்ம ஆயுஷ் காலம் 75 வைங்களேன், அது மாதிரி 4 மடங்கு இருந்தான். யாரோட? தேவன். 65 வயசு தான் ஃபேமிலி.
அப்புறம் ஃபேமிலி கைவிட்டான் போடல பைபிளில். பிள்ளைங்க பெற்றான், ஆனால் கர்த்தரோட நடந்தான். பிள்ளைகளை பெற்றான், கர்த்தரோட நடந்தான். உங்களும் என்னையை பற்றி நம்ம 70 வயசு 80 வயசு வைங்க. எத்தனை பேர் 40 கடந்துட்டீங்க தெரியாது. ஆஃப் பாதி பிரிட்ஜு கடந்துட்டீங்க இல்லையா? 40 தாண்டிச்சுன்னா பாதி பிரிட்ஜு, ஒரு கிராஸ் பண்ணி போகிற பிரிட்ஜு. திருநெல்வேலிக்குள்ள பிரிட்ஜ் இருக்குல்ல, அதில் பாதி பிரிட்ஜு போயிட்டோன்னா பாதி ஏசி காலம் பண்ணி அடுத்த ஆஃப் தான் காலம். அடுத்த ஆஃப் மிஞ்சி போனால் இன்னும் 40 வருஷம் கூட்டுங்க, இன்னும் 45 கூட்டு போட்டுங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு போட உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் நினைக்கிறதா கடவுளே நீங்கள் தான் போடு. 800 ஆண்டு போடுங்க. எவ்வளோ வருஷம் இருக்குது? இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது? உயிர் கேரண்டி இல்லை. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு போடுங்க, சும்மா போடுங்க. ஒரு 40 வைங்க. என் பிள்ளையோட கல்யாணம் பார்க்கணும், சீபா கல்யாணம், ஜீவா கல்யாணம், பேர பிள்ளைங்க, கோழி பேத்திங்க பார்க்கணும்ல. அப்போ ஒரு 45 50 போடுங்க. நீங்கள் ஒரு 50 போடுங்க. இப்போ இந்த 50 வருஷம் வாழ்கிறது கர்த்தருக்கு ஈஸியா? அவனை மாதிரி 300 வருஷம் வாழ்கிறது ஈஸியா? அவனை மாதிரி 300 வருஷம் ஸ்டடியாக வாழ்கிறது ஈஸியா? இருக்கிற கொஞ்சம் 50 வருஷம் வாழ்கிறது ஈஸியா? நாங்கள் முழிக்கிறீங்க. 300 கூட வாழ்ந்துடலாம் பாஸ்டர், இன்னும் 50 தான் உயிரே போகுது பாஸ்டர். இந்த 50 வருஷம்ன்றது பனி போல வேகமாக போயிடும். இந்த இப்போ தான் 2025 வந்த மாதிரி இருக்குது. இதை முடிஞ்சிச்சு, இன்னொரு 25 நாள் தான். நம்முடைய ஆயுசு நாட்கள் வேகமாக போஸ்ட்மேன் டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு போஸ்ட்மேன் டெய்லி வர்றாரு, டெய்லி பார்க்குறாரு. சார் வேலை மணியார் கொண்டு வருவார், பேசுவார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்து மனுஷன் தான், என்கிட்ட ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். வாயில் மாந்தி எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ கூட வருவார், மாந்தி எடுத்துகிட்டே இருப்பார். அப்போ வந்து பாஸ்டர் கொரோனா காலத்தில் லெட்டர் கொடுக்க வந்துட்டு மாந்தி எடுத்துகிட்டே வந்தார். இங்கே வாசல் தண்ணி கொடுத்தேன் குடிக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணி கொடுத்தேன். நெஞ்சில் வலிக்குது, மாந்தி வருது, என்ன பண்ணுறது பாஸ்டர்? ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க. நான் இந்து தான், ஜெபம் பண்ண. அடுத்த நாள் சொன்னார், நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணி 3 மாதம் வாந்தி ரத்தமாக இழந்தேன், கர்த்தர் நிறுத்திட்டார். சுகமானவங்க மட்டும் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா சர்ச்சில் இடம் பத்தாது. அவங்க திண்டிமனத்தில் வந்து போஸ்ட்மேன் மேலே செய்கிற குரோம்பட்டில் பாவம், அப்புறம் சர்ச்சுக்கு வந்து சொல்ல முடியாது. திண்டிமலையிலேருந்து வர சொல்லலாம், திண்டிமலத்துலேருந்து வர சொல்ல முடியுமா? ஆனால் அவசர பக்கத்தில் சர்ச்சுக்கு நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, நெஞ்சு வலி சுகமாயிடுச்சு, ரத்த கட்டெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், அவர் ஒரு சாதாரண இந்து மனுஷன், கடவுளுக்கு நன்றியாக இருக்காரு. அவங்க சொல்கிற, என் மனைவி பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் நான் இயேசுவை மனசார ஏற்றுக்கொண்டேன். இந்த ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருந்தால் டாக்டர் சொல்லிட்டாரு 90 டேஸில் இறந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன். ஆலோசனை தந்த கர்த்தர், அவரை கர்த்தரை முன்னாடி வச்சார். அவர் நான் சொல்ல, இந்து மனுஷன் எப்படி அப்போ ஜபம் கேட்குறாரு கேட்டார். அவங்களுக்கு தெரியும் இயேசு உண்மையான தேவன் தெரியும். எல்லா இந்துக்களுக்கும் இயேசு உண்மையான தேவன் தெரியும். சொந்தம் பகைச்சிடும், பந்தம் பகைச்சிடும், உறவுகள் பகைச்சிடும். இயேசுக்குள்ளே போனால் என்ன, சொந்த பந்தம் பகைச்சிடும் பயத்தில் தான் வராமல் இருக்காங்க தவிர அத்தனை பேருக்கு இயேசு தெரியும். ஆமென். இப்போ அவர் இயேசுக்காக வாழ்கிறாரு. நான் ஏன் சொல்ல வந்தேன், நாகராஜ் அவர் பேர். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அந்த இறையில் இருக்கிறவங்க வீடுங்களுக்கு ஒரு கேட்டு பாருங்கள், சொல்லுவார் சாட்சி. உங்களுக்கு தெரியாமல் சபையில் செய்கிற ஊழியம் வேறு, அது தவிர போஸ்ட்மேன்களுக்கு ஆட்டோக்காரனுக்கு நான் செய்கிற ஊழியம் வேறு. இங்கே திரும்ப ஆசீர்வதிப்பாராக. 300 வருஷம் கர்த்தருக்கு வாழ்கிறது ஈஸியாக, இருக்கிற 40-50 வருஷம் வாழ்கிறது ஈஸியாக கேட்டால், நம்ம வாழ்கிறது கொஞ்சம் காலம் தான், ஈஸியாக வாழ்ந்துடலாம். 300 வருஷம் நான் ஸ்டாப்பாக ஸ்டெடியாக அப் அண்ட் டவுன் ஏற்றம் இறக்கி இல்லாமல் பிள்ளைகளையும் பெற்று மனைவியும் கவனித்து, அது ஃபேமிலி பிளானிங் இல்லாத பிள்ளைங்கன்னா அது பாட்டுக்கும் குட்டி போட்டு இருந்திருப்பார்ல. 30-40 போட்டிருக்கோம்ல குட்டி, அவ்வளோ குட்டியும் வளர்க்கணும்ல. அந்த ஒரு மனைவி அத்தனை குட்டி போட்டிருக்கோம்.
அத்தனை பிள்ளைங்களை வளர்க்கணும், ஆண்டவர் விட்டு நடக்கணும். நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் ஆண்டவர் தேட போகிறேன், நான் வாக்கிங் போகிறேன், வாக்கிங் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், மலை மேலே ஏறுறேன். அவர் ஜெபம் பண்ணி இன்னும் ஆனார். நான் பாருங்கள், டோட்டலில் எல்லாருமே 930 950 வருஷத்தில் சாகுறாங்க. இவர் சாகலை. 305 வயசில் தாத்தா என்ன சொல்கிறேன்னா, நான் அப்படி வாக்கிங் போகிறேன், எங்கள் ஆண்டுகிட்ட பேசிட்டு வரேன், ரோட்டில் வீட்டில் உட்காந்து இத்தனை குட்டிங்க இருக்குது, 40 குட்டிங்க சுற்றி இருக்குது, ஒன்று கியா ஒன்று மியான்னுது, இங்கே என்னது ஜோம் பண்ணுறது. அப்படி ரோட்டில் போயிட்டு வயல்வெளிக்கு போயிட்டு வனத்தில் போயிட்டு மலைக்கு மேலே போயிட்டு தனியாக ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு 1 நாள் உபவாசம் எடுத்துகிட்டு 2 நாள் உபவாசம் எடுத்துகிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். தாத்தா டெய்லி போகிறாரு, டெய்லி ஜெபம் பண்ணுறாரு, 300 வருஷம் போகிறாரு. சொல்லுங்கள், 1 நாள் 2 நாளில் 300 வருஷம் போகிறாரு. யார் இப்போ சீனியர் விசுவாசி? நம்மளை விட இவர் தான் ரொம்ப சீனியர் விசுவாசி. யாராவது நம்ம மூத்த விசுவாசி சொன்னீங்கன்னா, நம்மளோட மூத்த விசுவாசி ஒருத்தர் பைபிளில் இருக்கார், 300 வருஷம் விசுவாசி. அவர் பாட்டுக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. பொண்டாட்டி என்ன பேசியிருக்கோம், 40 பிள்ளைங்க என்ன பேசிக்கணும், அப்பா தாத்தா போயிட்டேன், கிழவனாயிட்டேன், பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தாச்சு, கொள்ளுப்பேன், ஜெபம் பண்ண போகிற, மலைக்கு போகிறேன்ற, இந்த வயசாங்கல்ல மலைக்கு ஏறுறன்ற, ஆத்திர போய் ஜெபம் பண்ணுறன்ற, சோத்திரம் பண்ணுறன்ற, பாட்டு பாடுறன்ற, ஆண்டவரான் என்னையே அவனுக்கு தாத்தா அவனுக்கு புத்தி இருக்குது, வயசே போச்சு, ஓக்காத வீட்டில் திங்கு அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? 4 பெற்றதே சும்மா விடுறதில்ல, 40 பெற்று என்ன பண்ணியிருக்கோம்? டாடி போகாத, 2 தான் இருக்கும், அதுவே விடாது சர்ச்சுக்கு. 40 என்ன பண்ணியிருக்கோம்? பிச்சு பிடிங்கிருக்கோம், மூக்கு கை கால், அப்பாவுடைய மூக்கு கை எல்லாம் பிச்சு பிடிங்கிட்டு இருக்கோம். அந்த பிச்சு பிடுங்கல் நடுவில் தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. ஈஸி இல்லை. 2 பிச்சு பிடுங்கினாலே வீட்டில் உட்காந்துக்கிறோம். மம்மி சர்ச்சு போகாதேன்னு, மம்மி சரிம்மா உட்காந்துக்கிறோம்மா, உட்காந்து குந்திக்கோ. டாடி போகுது டாடி, இப்போ தான் வந்தேன், வேலை இருந்து இப்போ தான் வந்தேன். சரி டாடி உட்காந்துக்கிறேன். பொண்ணு தான் இப்போ டேடி ஆகிடுச்சு, பையன் டேடி ஆகிட்டான். அப்பா அம்மா இல்லை, பிள்ளைங்கள்லாம் இப்போ டேடி மம்மி ஆகிடுச்சு. ஆனால் 40 பெற்றவன் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்திற்குபடியா அசைக்கப்படுவதில்லை என்று 300 வருஷம் ஆராதனை பண்ண பாருங்க. இவன் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் வரத்துக்கு முன்னே எழுதுற பாருங்க. அல்லேலூயா. சிந்திக்கவே மூளைக்கு எட்ட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் சர்ச்சுக்கு போனாலும் பிள்ளைங்க வீட்டில் உட்கார வச்சுறாங்க. 20 வருஷம் சர்ச்சுக்கு போனால் போதும் உட்காந்து ரிட்டையர்மெண்ட்டு, உனக்கு ரிட்டையர்மெண்ட்டு. ஆனால் 300 வருஷம் கோயிலுக்கு போய் ஆண்டவர் தேடினவனுக்கு எவ்வளோ தொந்தரவு வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீட்டை கவனிக்க மாட்டியா, பிள்ளைகளுக்கு கவனிக்க மாட்டியா, ஜோம் பண்ணுறேன்னு போகிறேன். அவ்வளோ மத்தியம் போனால் ஒரு நாள் போயிட்டு ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்கலாம். மேலே உட்காந்து காட்டுக்குள்ளே உட்காந்து வனத்தில், ஆண்டவரே நீ நல்லவர், 300 வருஷமாக நடந்து வந்துட்டேன். முதல் வருஷம் சோத்திர கூட்டம் முடிஞ்சிச்சு, 2ஆம் வருஷம் அனிவர்சரி முடிஞ்சிச்சு, 3ஆம் வருஷம் சோத்திர கூட்டம் முடிஞ்சு, இது 300வது ஆண்டு உமக்கு ஸ்தோத்திர பலி சேர்த்துக்கிறேன். 300 வருஷம் என்னை ஜெயமாக நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை சேர்த்து கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேலேருந்து 2 கை கீழே இறங்கி வந்து ஏனக்குடி தோல்படியை பிடிச்சிட்டு அப்படி மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. பிசாசா கத்தை தூக்கிட்டு போயிட்டார். இந்த 40 பிள்ளைங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க, பேர பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. அப்பா எப்போ போல ஜெபம் பண்ண போவார், நைட்டு 1 மணிக்கு வந்துடுவார், இல்லை 12 மணிக்கு வந்துடுவார். 300 வருஷமாக கரெக்டாக தான் போனார். பையனுக்கு மூத்த பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? மெத்துசா இப்போ பண்ணால் 65 வயசில் பிறந்தான். இப்போ இவளுக்கு என்ன வயசு? 305. அப்போ மூத்த பையனுக்கு எவ்வளோ வயசு? அவனுக்கு 300 வயசு. அது கட்டையாயிடுச்சு. ஆமென். முதல் பையன் 365 வயசு, இவனுக்கு 365, முதல் பையனுக்கு 300 வயசு, பையனுக்கு 300 வயசு. மற்ற பிள்ளைங்களுக்கு பார்த்தா 280 230 வருஷ கணக்கு போடுங்க, 40 போடுங்க, கணக்கு எவ்வளோ?
அத்தனை பேரும் டாடி பண்ணார், அப்பா பண்ணார், அப்பா காணா, அப்பா காணா, அப்பா காணா, அப்பா காணா, அப்பா காணா, தப்பாமல் வந்துடுவார், தப்பாமல் வந்துடுவார். 300 வருஷம் ஆனிவர்சரி மீட்டிங் நடத்திட்டு 300வது ஆண்டு விழா நடத்திட்டே இருக்கும் போதே தோள்பட்டையை பிடிச்சிட்டு, தம்பி நீ எப்போது என்ன முன்னாடியே வச்சிருக்கிற, உன் மனைவி பிள்ளைகள் கூட முன்னாடி வைக்கல, என்ன தான் முன்னாடி வச்ச, நீ வந்திருப்பா என் கூடவே இருந்திருப்பாட்டு கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க, 24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நம்ம என்ன செய்வோம், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்கள் அப்பா, அவருடைய ஃபோட்டோ, அவருடைய பேர், அவருடைய ஆதார் அட்டை, அவருடைய டேட் ஆஃப் பர்த்து, அவருடைய ரேஷன் கார்டு காப்பிலாம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அப்பா காணவில்லை போடுங்க, ஸ்டேஷனில் ஓட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் ஓட்டு, பஸ் ஸ்டாண்டில் ஓட்டு, எல்லாத்தையும் ஒட்டியிருப்பான்ல, ஒட்டியிருப்பான்ல. இவனுக்கும் அப்பா என்ன பண்ணாலும் தெரியாது, இவனு தேடி இருப்பாங்க. இது யார் எழுதுறான்னா, ஏனோக்குடைய பிள்ளைங்க அவரை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு, 2000 வருஷம் கழிச்சு வெள்ளம் வந்து அழிச்சு, நோவா கட்ட வெள்ளம் வந்து அழிச்சு 2000 வருஷம் கழிச்சு மோசே மேலே சீனாய் மலையில் உட்காந்துருக்கும் போது, டேய் எழுதுடா, ஆதியாகமம் 1 சொல்கிறது எழுது, இந்த எழுது, 2 எழுது, 3 எழுது, 4 எழுது, 5, அங்கே பாரு, உன் பாரு மூத்த தாத்தா ஒருத்தன்னா, நீ இன்னும் 40 நாள் மேலே சீனாய் மலை என் மூஞ்சி பார்த்துட்டு நீ பெரிய விசுவாசி நினைக்கிற, மூஞ்சி வெளிச்சம் வாங்கிட்டதுனால பெரிய விசுவாசி நினைக்கிற, உனக்கு முன்னாடி ஒன்று மூத்த தாத்தா ஒருத்தன்னா அவன் மலை மேலே ஏறல, அவன் 40 பிள்ளைங்களை பெற்றான், அவன் மனைவி பிள்ளைங்களை நல்லா தான் கவனித்தான், குழந்தை மனைவி பிள்ளைகளை கவனிக்காமல் குழந்தை பெற்றுக்க முடியுமா, குழந்தையும் பெற்றான், கடவுளோடி நடந்தான், 300 வருஷம் நடந்தான். 40 நாள் மலை மேலே உட்காந்துட்டு பெருமையாக பேசாதரா மோசே, உங்கள் மூத்த தாத்தா பாரு 300 வருஷம் நடந்தான், அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான், தோள்பட்டையை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன்டா மேலே. எழுதுறா, எழுதுனது யார், யார் மூலமாக எழுதுறாரு, எத்தனை வருஷம் கழிச்சு எழுதுறாரு? இந்த 40 பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அப்பா அந்த அப்பா எங்கே போன பிள்ளைங்களுக்கு தெரியுமா? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா? கோர்ட்டுக்கு தெரியுமா? உலகத்துக்கு தெரியுமா? முழு உலகத்துக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். மோசேக்கு எழுதுறாரு, உங்களுக்கு எனக்கு இப்போ தெரியும், நாம் பெரிய பாக்கியவாங்க, நமக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. நீ கர்த்தரை முன்னாடி வச்சிருப்பாயானா நம்முடைய மாம்சம் நம்பிக்கையோடே தங்கும். என்ன கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? மாம்சம் நம்பிக்கையோடே தங்கும். அல்லேலூயா. அநேக சர்ச்சுக்கு வர்றதை பற்றி ஒரு கஷ்டமாக நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் தான் நம்மளை கூப்பிட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தருவேன் தான் சொன்னார். குழப்பத்தை கொடுப்பேன் சொன்னாரா? மலை மேலே ஏற வைப்பேன், மொட்டை அடிக்க வைப்பேன், ஆட்டுக்கடை காவு கொடுக்க வைப்பேன், தீ மிதிக்க வைப்பேன் சொல்லலை. இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் பாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இவன் கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரை முன்னாடி வச்சான், ஆகினால கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நீங்கள் நானும் கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம், 300 வருஷம் நடக்க வேண்டியது இருக்காது. அப்படி 300 கொடுத்தாருன்னா எனக்கு சந்தோஷம் தான், சுந்தர் பருக்கு சந்தோஷம், ஜான்பதற்கு சந்தோஷம். போட்டார் 300 போனது, போட்டார் ஆண்டவர் போடுது. ஆனால் 300 வருஷம் சூப்பராட்டுக்கு போனோம், 300 வருஷம் அவரும் கேட்ரிங் பண்ண இதாக பண்ண, நானும் 300 வருஷம் கூட பிரசங்கம் பண்ணேன். ஐயோ வேணாம், இந்த உலகம் வேணாம், போய் சேர்ந்தா போதும். உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆசை என்னென்னா ரொம்ப வருஷம் 16 பெற்று பல ஆண்டு வாழ்க்கை அப்பா இறுதி சொல்லி வச்சிடும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. ஒரு நாள் வரும்போது அதுக்கு மேலே இருந்தால் நம்ம அடுத்தவங்களுக்கு என்னவாயிடும்
போய் இந்த சாவுகாக்கி இந்த வயசான கேடு கட்டு இதுக்கு வேறு சோறை ஊட்டிட்டு இதை வேறு பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம யார் திட்ட மாட்டாங்கன்னு அவனாலும் திட்டுவான். போய் சேர்ந்தா போதும் பார்த்தா போக மாட்டேங்குது. மூச்சு வேறு போயிட்டே இருக்குது. பாஸ்டர் நீங்கள் வந்து கை வச்சதான் உயிர் பிரியும் பாஸ்டர். இல்லைன்னா பிரியாது பாஸ்டர். நான் போகலையே. அது உயிர் பிரியறதுக்கு நான் தேவை, அடக்கம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் தேவை. புஷ்ஷுன்னு உயிர் போயிடும். பாஸ்டர் கை வச்சா உயிர் போயிடும். அவங்க பாஸ்டர் வச்சு அடக்கம் பண்ணணும். தானாக பிரியிட்டோம். ஹல்லேலூயா. புரிஞ்சா புரியலையா? இதெல்லாம் புரியும், வசனம் தான் புரியாது. ஆமென். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். 24 வசனம். பேனா எடுத்து சிகப்பு பேனா வச்சு அவன் காணாமல் போனான். ரைட்டு, ஓகே. காணப்படாமல் போனான். காரணம், கழுகு காக்கா கொத்தி அவனை சாப்பிடுச்சா? பாம்பு கடிச்சு செத்துட்டானா? சிங்கம் கடிச்சு செத்துட்டானா? கரடி பிரி போட்டு செத்துட்டானா? ஏனோக்கு இல்லை. அதையும் கர்த்தர் எழுத. காணப்படாமல் போனா போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் அவனை எடுத்துக்கொண்டேன். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் கர்த்தர் அவருடைய ஹார்ட்டுக்குள்ள வச்சு அந்த மாதிரி பாதுகாக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனத்தை சங்கீதத்தை எழுதின தாவீதே, அந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏற்படுத்தி இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தாவீதை குறித்து சொல்றாரு. முன்னாடி சவுல் இருந்தான். சவுளுடைய ஹார்ட்டுக்கு மேட்ச் ஆகல. எப்பெல்லாம் சவுளுடைய ஹார்ட்டையும் என் ஹார்ட்டையும் அப்படி மேட்ச் ஃபாலோயிங் வச்சா சிகப்பு லைட் எரியுது. என்னுடைய ஹார்ட்டையும் தாவீதுடைய ஹார்ட்டையும் அந்த லைட்டு மேட்ச் த ஃபாலோயிங் லைட் வச்சு பார்த்தா பச்சை எரியுது. இவன் செட்டிங் ஆகிறான், அவன் செட்டிங் ஆகலை. சவுல் வந்து செட்டிங் ஆகலை. சிகப்பு இது டேஞ்சர், இஸ் டேஞ்சர் மேன். சவுல் டேஞ்சர் மேன். ஆனால் தாவீது என் ஹார்ட்டோட கரெக்டாக மேட்ச் ஆகிட்டான். இந்த 21 நாட்களில் ஆண்டவர் லைட்டு வச்சு பார்த்தா பச்சை லைட் எரியணும். நம்ம ஹார்ட்டும் அவருடைய ஹார்ட்டும் மேட்ச் ஆச்சு. ஹல்லேலூயா. எதுக்கு பாசிச்சப்போ மேட்சிங் பண்ணுறோம். ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க சில அம்மாமார்கள். இந்த சாரியோடைய கலருக்கு செட்டே வரலன்னா 10 கடை. குட்டி போட்ட கரடி குட்டி பறி கொடுத்தா எப்படி சுத்தமோ, குட்டி போட்ட கரடி குட்டி காண போச்சுன்னா கரடி எப்படி சுத்தமோ, அந்த ஒரு துணி எடுத்து சாரி எடுத்துட்டு இது மேட்ச் ஆகல, இது மேட்ச் ஆகல, அந்த கடை அந்த கடை அந்த கடை. கால் வலிக்காது, கால் வீங்காது, கால் வலிக்காது. மனசு யோசிக்கும் ஃபாஸ்ட்டாக. ஐயோ இதுக்கேற்ற ப்ளவுஸ் கிடைக்கும், இந்த ப்ளவுஸ் கிடைக்கும், இந்த மேட்சிங் மேட்சிங் மேட்சிங். உண்மையை பேசினல கோவம் தான் வரும். கோவம் இல்லையா? கோவம் இல்லைன்னா விசுவாசி நீங்கள் தான். தெரியாமல் வீட்டுக்காரை கூப்பிட்டு போயிடாதீங்க. ப்ளவுஸ் மேட்சிங் கிடைக்கலான்னு நீங்களா சுற்றுங்க. அவர் பாவம், அவர் சர்ச்சு கூட்டத்துக்கு வர முடியாமல் வேலை செய்கிற ராத்திரியும் பார்க்கணும். மேட்சிங் ப்ளவுஸ் நீ வாங்க அத்தான், நீங்கள் வாங்க மேட்சிங் ப்ளவுஸ். ஐயோ பாவம், அத்தான் பாவம், அவர் ஒன்றும் இல்லை மாயிடுவார். நீயா சுற்று, எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்று. உன் கால் எப்படி போவோம் தெரியுமா? மோட்டர் பைக் மாதிரி போவோம். விர் 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 விர். கோயிலுக்கு வரும்போது தான் அவையோ வலிக்குது சாமி. எப்படியாவது மேட்ச் ப்ளவுஸ் வாங்கிடுவாங்க. பல்லவரம், குரோம்பட்டி, தாம்பரம் மொத்தம் உலகம் சுத்தம் வாலிபன் ஆகிடுவாங்க. அந்த வயசெல்லாம் கிடையாது. அப்போ அது சுற்றி கித்தி வாங்கி மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆகிட்டு வந்து சொல்லுவாங்க வீட்டில். வீட்டுக்காரர் வருவார் நைட்டு 10 மணிக்கு.
ஜெயிச்சிட்டேன். என்ன ஜெயிச்சிட்டாங்கண்ணா? ஒரு ப்ளவுஸு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா. அடப்பாவி, இவ்வளோ முயற்சி ஒரு மேட்சிங் ப்ளவுஸுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, ஒரு தேவ சமூகத்துக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெபத்துக்கு வர்றது, ஒரு ஜெபத்தை பண்ணுவது, வேத வாசிப்பே என்ன ஒரு மேட்சிங் ப்ளவுஸுக்கு இவ்வளோ வேலை பண்ணும். அப்போ ஆண்டவர் நம்மளை மேட்சிங் ப்ளவுஸ் மாதிரி தன்னோட மேட்ச் பண்ணமுன்னா அவர் எவ்வளோ பாடுபட்டார் சிலுவையில். உன்னை என்னையும் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு, ரத்தம் கொடுத்து வாங்கிறதுக்கு அவர் 3 வருஷம் ரோடெல்லாம் சுற்றி தலை முள்முடி ஏற்றுக்கிட்டு அந்த பாடுபட்டு அவர் ரத்தத்தில் கொடுத்து, அவரே ரத்தம் கொடுத்து, அவரே சாத்தனை நசுக்கி, அவரே உன்னை விலைக்கு வாங்கி இந்த விலையை பெற்ற ரட்சிப்பு கொடுத்து உன் பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணின் அழிவுக்கு விலைக்கு மீட்டு கழுக்கு சமான வாழ மாற்றி சாபத்தை நீக்கி வேதனை நீக்கி போராட்டங்களை மாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தாருன்னா, நீ அவரோட மேட்ச் ஆகணும். ஒரு மேட்சிங் ப்ளவுஸுக்காக உயிரே கொடுக்குற அம்மாமார்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர்களுக்கு உயிரை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு தான் மேட்சிங் பண்ணுறாரு. நம்முடைய ஹார்ட்டும் தாவீதுடைய இருதயம் எனக்கு ஏற்றவனாக. அல்லேலூயா. தாவீது யாரு? கர்த்தரை உண்மையாக தேடினவன், கர்த்தருக்கு மேட்ச் ஆனான். வாசிங்க ஒரே வசனத்தில் தாவீது முடிவை பற்றி நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 28ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாக நல்ல முதிர்வேது. எத்தனை ஆசீர்வாதம்! 4. நம்பர் 1 தீர்க்காயுசு, நம்பர் 2 ஐஸ்வர்யம், நம்பர் 3 மகிமை, நம்பர் 4 நல்ல முதிர்வேது. பாதி வயசுல சாவல, தீர்க்காயுசுல சாவறான், ஐஸ்வர்யம் உள்ளவனா சாகிறான். இவன் சேர்த்து வைக்காம சாலமன் கோயில் கட்ட முடியாது. இவன் சேர்த்தான் பாருங்க, 30 லாரி ஃபுல்லாக கோல்டு சேர்த்து வச்சான். 30 லாரி கோல்டு. இன்னைக்கு 1 சவரன் கோல்டு 75,000 ஆயிடுச்சு. தெரியல, குறைச்சானா? கூடிச்சு. எத்தனை லாரி சொன்னேன்? சாலமன் எத்தனை லாரி கோல்டு சேர்த்தான்? 15 லாரிக்கு மேலே கோல்டு சேர்த்தான். ஒரு லாரியில் எத்தனை கோல்டு, எத்தனை கிலோ ஏறணும்? கணக்கு பண்ண முடியாது. ஒரு லாரியில் மணல் எப்படி ஏறுதோ அப்படி கோல்டு 15 லாரி ஃபுல்லாக சேர்த்தான். அந்த சாலமனுடைய ஆலயம் ஃபுல்லாக கோல்டு செய்யப்பட்டு, ஃபுல்லாக கோல்டு. ஆமீன். அந்த ஐஸ்வர்யம் யார் கேட்டுச்சு? சாலமோன் கிட்ட கிடையாது, தாவீது தீர்க்காயுசு உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், மகிமை உள்ளவன், நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்த தேவனுடைய பிள்ளையே. இவன் யார் தெரியுமா? இந்த வசனத்தை எழுதுறான் சங்கீதத்தில், 14ஆம் சங்கீதத்தில், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கவனுக்கு என்ன கிடைக்குன்னா, தீர்க்காயுசு கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், மகிமை கிடைக்கும், முதிர் வயது கிடைக்கும். சாலமோனுக்கு நல்ல முதிர் வயது கிடைக்கல. 700 மனைவிகள், 300 மனைவிகள், 700 மறுமணியில் கட்டி, பிசாசு கோயிலெல்லாம் சேர்த்து கட்டி, தான் வாழ்க்கை கட்டாமல், தேவனுடைய சமூகத்தில் கட்டாமல், கர்த்தரை முன்னாடி வைக்காம, கர்த்தரை தூக்கி ஓரம் கட்டினான். அவன் பெரிய ஆளாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அவனுடைய முடிவு பரிதாபம் ஆயிடுச்சு. ஒரு நாளும் உலகப்பிரமான ஆசீர்வாதங்களை வச்சு ஒரு மனுஷன் பெரிய ஆள் கணக்கு பண்ணாதீங்க. தாவீது கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்.
மகிமை உள்ளவன் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தான். காரணம் என்ன? அவன் தெய்வ சமூகத்தில் எப்போதுமே உட்கார்ந்துருப்பான். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, மகிமை பார்க்கணும், கர்த்தருடைய மகிமை பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் போகணும், அவர் ஆராய்ச்சி பண்ணணும். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், கர்த்தர் ஞானம் உள்ளவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர் பரிகாரி, அவர் வைத்தியர், அவர் யாரா இருக்கிறார் என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிறான். நான் ஆலயத்தில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கிறேனோ இல்லையோ கோயிலில் இருக்கணும். ஏனோக்கு வீட்டில் கொஞ்சம்தான் இருந்தான், கர்த்தருடைய சமூகத்தில் தான் காணப்பட்டான். தோள்பட்டையை பிடிச்சி கர்த்தர் மேலே தூக்கிட்டு போயிட்டார். இவன் கர்த்தருடைய ஆலயத்தை இருந்து 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 அந்த மகிமை பார்க்கணும்னு சொல்லி ஏடி மதிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தீர்க்காயுசு உள்ளவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனும் மகிமை உள்ளவனும் அவன் முதிர் வயதிலவனாக அவன் மரணம் அடைஞ்சான். அவன் மறிக்கிற 40 வருஷ காலம் வரைக்கும் ஒரு சத்துருவும் தலையை தூக்கலை. ஒருத்தனை கத்தனை தூக்கி முன்னாடி வச்சிருந்தா சத்ருவை அடியோன்னு அடிச்சிடலாம். ஆமேன். தாவீது சத்ருவை அடிச்சு நொறுக்கிட்டான். ஆமேன். தாவீதுக்கு விரும்ப சூனியம் பண்ண முடியுமா? மந்திரம் பண்ண முடியுமா? ஈட்டி அருவா தூக்கிட்டு வந்துட முடியுமா? நொறுக்கி வாழை ஒட்டி வச்சு ஆளையில் பண்ணிடுவான். கர்த்தரை முன்னாடி வச்சிருந்தா இந்த வருஷத்து முடிவுக்குள்ள உன்னுடைய சத்ருவுடைய வாழை நொறுக்கி போட்டுருவார். கர்த்தரை முன்னாடி வச்சிருந்தா அமலேக்கிற கர்த்தர் நொறுக்குனது போல தாவீது கர்த்தரை முன்னாடி வச்சிருந்தனால நொறுக்கி போட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் எழுப்பின பின் மாற்றத்தின் ஆவி, அமலேக்கியருடைய ஆவி கர்த்தர் நொறுக்கி போடுவார். பெலிஸ்தரை நொறுக்குவார். தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்தின் தலையை ஒரே ஓட்டப்பட்டு உள்ள போயிடுச்சு கல்லு. காரணம் கர்த்தரை முன்னாடி வச்சிருந்தான். மனுஷனுடைய பலத்தினால வரல, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஜெயம் கொடுக்கணும் கர்த்தர் விரும்புகிறா. உன் இருதயம் கர்த்தரோட மேட்ச் ஆகணும்னு விரும்புகிறா. நீ ஜெயம் எடுக்கணும்னு விரும்புகிறா. 2025 வருஷம் வந்த தோல்விகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போடணும்னு விரும்புகிறார். அதனால் கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். என்ன ஆலோசனை கொடுக்கிறான்னா, கர்த்தரை முன்னாடி வை. நீ கர்த்தரை முன்னாடி வைப்பாயானா உன்னுடைய சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள். இந்த டிசம்பர் 31க்கு முன்னாடி சில செய்திகளை உங்கள் காதுகள் கேட்கும், நம்முடைய காதுகள் கேட்கும். நம்முடைய சத்துருக்கள் தேடி காணாதிருப்பார். நீ தேடி பார்த்தா இருக்க மாட்டாங்க. அவன் காணவில்லை, சத்துருக்கள் காணவில்லை. கர்த்தர் நிர்மூலமாக்கினார். கர்த்தர் தாவீதின் தேவனா இருந்து நீ கர்த்தரை முன்னாடி வச்சா உனக்கு அவன் ஜெயம் கொடுப்பா. எல்லா கண்களும் உள்ளமா கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வலது பாசத்தில் இருக்கபடியால் அசைக்கப்படுவது. எல்லா கண்களையும் மூடி சாயந்தரம் 6:30 8:30, நாளைக்கு காலையில் 10 to 12, டெய்லி காலையில் 10 to 12 தேவ சமூகத்தில் உட்காந்து கண்களை மூடி கண்ணீர் சிந்திட்டு போங்க. உங்கள் கண்ணீரை காண்கிறவர், அலைச்சல் எண்ணி வைக்கிறவர். டெய்லி சாயந்தரம் 6:30 8:30 கூட்டம் முடியும். எல்லா நாளுமே காலையில் 10 to 12 கூட்டம் நடக்கும். நான் வருவேன், நடத்த மாட்டேன், கண்ணி சிந்திட்டு போவேன். நானும் வருவேன், நானும் கண்ணி சிந்தணும், நீங்களும் கண்ணி சிந்தணும். யாரை முன்னாடி வச்சு கண்ணி சிந்தணும்? கர்த்தரை முன்னாடி வச்சு. சாயங்காலத்தில் கொஞ்சம் நடத்துவேன், காலையில் உட்காந்து கண்ணி சிந்திட்டு போகலாம். உங்கள் வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, ஒரு பரிசுத்தத்துக்காக, சுத்திகரிப்புக்காக கர்த்தரை தூக்கி முன்னாடி வை.
கர்த்தர் தொடுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆயிரம் வேலைகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த வருஷத்தின் கடைசியில் இன்னைக்கு முதல் நாள், இன்னும் 20 நாள் இந்த வருஷத்தின் கடைசியில் ஜெபம் பண்ணி உங்களோட கிட்டி சேரணும். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்று பாடல் பாடுவது போல இன்னும் ஒரு படி, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட. ஏனோக்கு எப்படி கிட்ட கிட்ட போனானோ, தாவீது எப்படி தன் இறுதியை கர்த்தரோடு மேட்ச் பண்ணானோ, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஆலோசனைப்படி நடந்து முடிவிலே மகிமையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்மை கிட்டி சேர உதவி செய்யும். உலக பிரகாரமான ஆட்கள் எல்லாம் எங்களை பாதியில் கைவிடலாம். தாயின் தகப்பனை கூட பாதி தூரம் தான் வருவாங்க. ஆனால் கடைசி மூச்சு பிரியருக்கு வரக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னை தாயோ தகப்பனும் மாமாவோ அத்தையோ சித்தப்பாவோ சித்தியோ யாரும் நாங்கள் முடியல, நாங்கள் மறிக்கிறதுக்கு உயிரோடு இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஆனால் நீர் உயிரோடு இருக்குது. நீ கடைசி பரிந்து நடத்துறவர். இந்த தேவன் என்னென்னமுள்ள சதாக்காலின் நமது தேவன் முடிவு பரிந்து அவர் நம்மை நடத்துவா. முன்னாடி வைக்க உதவி செய்யும். இருதயத்தை உம்மோடு மேட்ச் பண்ண உதவி செய்யும். ஆண்டவரே, ஏனோக்கு போல கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது எப்படி கர்த்தர் நம்முடைய தோள்பட்டை பிடிச்சிடும். எங்கள் தோள்பட்டை எப்போது கர்த்தருக்கு இறங்கி தாங்க முடியாது செபிக்கும். தாங்கும்படியாக, சுமக்கும்படியாக, ஞானம் கொடுக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, தீர்க்கதரிசி கொடுக்கும்படியாக இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுபடி சமூகத்தில் நாங்கள் தெரியாமல் போயிடுச்சாண்டவரே. இன்னிலேருந்து நாங்கள் மனசை மாற்றுறோம். எங்கள் இருதயத்தை மாற்றுங்க. உங்கள் பக்கமாக திரும்ப உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளோட ப்ராக்டிஸ், ஸ்கூல் பிள்ளைங்களோட ப்ராக்டிஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியும் என்னுடைய அந்நியமைக்கு காவலும் சமாதானமும் அனைவரோடு சகல பரிசுத்தமான கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சீக்கிரம் வரைக்கும் மட்டும் இன்றும் என்று சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.